அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சஹாபிகளுக்கு மத்தியில் சொன்னார்கள், 3 விஷயத்தை விட்டும் யாராலும் தப்ப முடியாது என்று சொன்னார்கள். முதலாவது, பிறரை பற்றி தவறாக எண்ணுவது. இரண்டாவது, பொறாமை குணம். மூன்றாவது, சகுனம் பார்ப்பது. இந்த மூன்றை விட்டும் யாராலும் தப்ப முடியாது, எல்லோரிடத்திலும் பெரும்பாலும் அது இருக்கும் என்று சொன்னார்கள். சஹாபியர் கேட்டார்கள், யார் ஸல்லல்லாஹு, அதை விட்டும் நாங்கள் ஈடேற்றம் பெறுவது எப்படி என்று கேட்ட பொழுது, பிறரை பற்றி உங்கள் உள்ளத்தில் தவறான எண்ணம் வருகின்ற பொழுது அது உண்மை இல்லை என்று நீங்கள் உறுதியாக நம்புங்கள். இரண்டாவது, பொறாமை ஏற்படுகின்ற பொழுது அந்த பொறாமை வெளிப்படுத்த வேண்டாம், எந்த ரீதியிலும் அந்த பொறாமையை நீங்கள் தேட வேண்டாம், அதற்கான காரியத்தை செய்ய வேண்டாம். மூன்றாவது, ஏதாவது நீங்கள் வெளியே செல்கின்ற பொழுது ஏதாவது கெட்ட ஆந்தை சப்தம் கேட்டாலோ, மற்ற பறவைகள் சத்தம் கேட்டாலோ, நம்ம பாஷையில சொல்ற அந்த பூனை குறுக்க போனாலோ, கால் இடறி படியில் தவறி கீழே விழுந்தாலோ திரும்ப வர வேண்டாம், அப்படியே சென்று விடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் 3 ஒரு தீர்வை சொல்லித் தந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய விஷயமானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.